எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரினர். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் கொடுக்கப்படுற ஆஃபர்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் கொடுக்கப்படுற அட்வர்டைஸ்மெண்ட்டில் 90 to 95% அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னாலே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸை குறிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பொதுவாக ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா பிஸ்னஸ்லையும் ஏன் வந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறவங்க ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் இன்றைக்கி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ப்ரொமோட்டராக இருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம், ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான அசோசியேட் ரோல் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணாலுமே நீங்கள் இந்த ஆஃபர்ஸை எந்த அளவுக்கு பயன்படுத்தி உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம், இந்த ஆஃபர்ஸை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணால் கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய சேல்ஸும் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஆஃபர்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக ஆஃபர்ஸை பேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கொடுக்கப்படுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஆஃபர்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரொமோட்டர்ஸுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கேஷுவலாக பார்க்கக்கூடிய ஆஃபர் என்னென்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர் கொடுக்குறீங்களா, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் நான் பட்டா ஃப்ரீயாக வாங்கி தரேன், அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃப்ரீயாக வாங்கி தரேன் அப்படின்றதும் இன்றைக்கி ப்ரொமோட்டர் சொல்லக்கூடிய ஒரு ஆஃபர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேவர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயே கிடையாது, நோ இஎம்ஐ, நீங்கள் பொசிஷன் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ மாடுலர் கிச்சன், இந்த ஃபர்னிஷ் பண்ணி தரேன், அது எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் ரொம்ப காலமாகவே இருக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் ஆஃபர். ஸோ நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கிராம் கோல்டு, நீங்கள் ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா இத்தனை கிராம் கோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காமனான ஒரு ஆஃபர்ஸ் லிஸ்ட்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஹவுசிங் செக்டர்லாம் போனீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது என்னென்னா நோ ப்ரீ இஎம்ஐ ஆஃபர். ஸோ நோ ப்ரீ இஎம்ஐ, அதாவது நீங்கள் வீடு பொசிஷன் வர வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு இஎம்ஐயே கிடையாது, இல்லைனா ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸுக்கு உங்களுக்கு இஎம்ஐயே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் 1 இயருக்கு, நீங்கள் பொசிஷன் எடுத்த 1 இயருக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா நாங்கள் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இஎம்ஐ. ஸோ 2080 தானே நம்மளோட ஆக்சுவல் இஎம்ஐயில் வரும். ஸோ அதில் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சில பில்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஃபர்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா இந்த ஸ்பாட் புக்கிங் அப்படின்றத பேஸ் பண்ணி வரும். இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அது எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிச் பண்ணோம் இல்லையா? ஸோ ஸ்பாட் புக்கிங் ஆஃபர்ன்றது எல்லாருமே மேக்ஸிமம் 90 to 95% இந்த ஸ்பாட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் பேமெண்ட்லேயே வந்து சில பேர் வந்துட்டு கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் செக்டாரில் வரும். அண்ட் இப்போ ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரைஸஸ் போடாமல் இன்க்ளூசிவ் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு ஆஃபர் இருக்கு இல்லையா? இது கூட ஒரு விதமான ஆஃபர் தான். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனி சார்ஜஸ், இபிக்கு தனி சார்ஜஸ், வாட்டருக்கு தனி சார்ஜஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயுமே ஒரே இதுவாக போட்டு அதுவும் ஒரு ஆஃபராக என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூசிவ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான ஆஃபர் தான். ஸோ இவ்வளோ விதமான ஆஃபர்ஸ் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்குறது, மொபைல் ஃபோன் கொடுக்குறது, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியராக லைக் பிளாட்ஸ் பண்ணுறவங்க, இல்லை இஎம்ஐயில் பிளாட்ஸ் பண்ணுறவங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபேமிலியோட சைட் விசிட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் லைக் வந்துட்டு ஒரு அந்த மொமெண்டோஸ் கொடுக்குறதோ, இல்லை வால் கிளாக் கொடுக்குறதோ, அந்த மாதிரியான கிஃப்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்றது தான் எல்லா ப்ரொமோட்டர்ஸோட மைண்ட் செட்லையுமே இருக்குது. எல்லா பிஸ்னஸ் மேனுமே அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸ் ஒரு விஷயம் நம்ம கொடுத்தோம்னா கஸ்டமர்ஸ் வாங்கக்கூடிய, கஸ்டமர்ஸ் டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கிஃப்ட்லாம் கொடுத்து இது வரைக்கும் நிறைய சேல்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினட்டாக
டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்காக. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸை ஒரு டெம்ப் பண்ணும். அதாவது இன்றைக்கே வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கூட்டுறதுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான ஆஃபர்ஸை நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ஆஃபர்ஸ் இருக்குது, அதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஹவுசிங்கில் ஹவுசிங்கில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை வில்லாஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆஃபர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பவே அவுடேட்டடான ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கோல்டு காயின் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. பட் இட்ஸ் அன் அவுடேட்டட் ஆஃபர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோல்டு விலை எப்போ அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் கோல்டு ஆஃபர்ஸ் கொடுத்தா மட்டும்தாங்க கஸ்டமர்ஸ்க்கு அதை டெம்ப் பண்ணும். கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு டெம்ப்டிங் ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நல்ல வெயில் சீசனில் தான் ஏசிக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஏசி வந்து சேல்ஸ் வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த டைமுக்கு எந்த ஆஃபர் நம்ம கொடுக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டூப்பராக நம்ம என்ன பண்ணலாம், ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் டைம் ஆஃப் சேல்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆஃபர்ஸை கரெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணுங்க. கரெக்டாக நீங்கள் ஆஃபர்ஸை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபருக்காக யாரும் வாங்க போகிறது இல்லை, ஆனால் ஆஃபருக்காக வாங்கினவங்களும் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட ப்ரியாரிட்டி ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்த இடத்துல ஆஃபர்ஸ் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு டபுள் பெனிஃபிட்னு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சேல்ஸ் ப்ராசஸில் ஒரு முக்கியமான இடம் வந்துட்டு இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆஃபர்ஸை எப்படி பயன்படுத்தலாம், ஆஃபர்ஸை நம்ம எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.